காந்தலூர் பெருமலை கிராமத்தில் புதன்கிழமை இரவு இறங்கிய காட்டு யானை நிறுத்தியிருந்த வாகனத்தையும் வீட்டின் கேட்டையும் சேதப்படுத்தியது. கடந்த தினம் காய்கறி தோட்டங்களை சேதப்படுத்திய காட்டு யானை தான் கிராமத்தில் தெருவில் இறங்கி நடமாடியது. காந்தலூர் பெருமலை கிராமத்தில் புதன்கிழமை இரவு இறங்கிய காட்டு யானை நிறுத்தியிருந்த வாகனத்தையும் வீட்டின் கேட்டையும் சேதப்படுத்தியது. புதன்கிழமை இரவு 10:30க்கு தான் சம்பவம். கடந்த தினங்களில் காய்கறி தோட்டங்களில் விவசாயங்களை சேதப்படுத்திய காட்டு யானை தான் கிராமத்தில் தெருக்களில் இறங்கியது. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தங்கியுள்ள கிராமத்தில் தான் காட்டு யானை இறங்கியது. வனத்துறைக்கு தகவல் தெரிவித்த போதும் உடனடியாக அவர்கள் வரவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ഇത് ഇവിടെ ഇരിക്കുന്ന റേഞ്ച് ഓഫീസറിൻ്റെ അടുത്തോ DFO അടുത്തോ പറഞ്ഞാൽ അവരെ കൊണ്ട് കഴിയുന്നത് അത്രയും സമാധാനപ്പെടുത്തി ജനങ്ങളെ തിരിച്ചുവിടുന്നത് മാത്രമേ കേരളം മുഴുവൻ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. പ്രത്യേകിച്ച് ഇടുക്കി ജില്ലയിൽ ഇതുമായി ബന്ധപ്പെട്ട് ഇനി ഒരു സമരം എന്ന് പറഞ്ഞാൽ അത് തിരുവനന്തപുരത്തിലാണെങ്കിലും ശരി എവിടെയാണെങ്കിലും ശരി കേരളത്തിൽ വനവകുപ്പ് മന്ത്രിയുടെ ഓഫീസിൻ്റെ നേർക്ക് ജനകീയ സമരം நடத்துமென்னாണ് பாரதிய ஜனதா பார்ட்டி. காந்தலூர் பகுதியில் கடந்த 3 மாத காலமாக 13 காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன. காந்தலூர் பகுதியில் ஆராய்ச்சி குழுவினர் உள்ள போதும் இவர்கள் சரியான முறையில் செயல்படுவதில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. வனவிலங்குகள் தாக்குதல் அதிகரித்த நிலையில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய நிலையிலும் உறக்கமில்லாமல் இப்பகுதி மக்கள் உள்ளனர். நியூஸ் பியூரோ, மறையூர்.